ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சின்னக்கு நைட்டு தூக்கமே வராது. அடல் ரேசிங்கை பற்றி தான் ஞாபகமாகவே இருக்கும். உடனே அவளும் மெடல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்ருப்பாளே, அந்த மெடலை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். அப்போ தான் வந்து அன்றைக்கி என்ன நடந்ததுன்னே காட்டுறாங்க. அவளும் அன்றைக்கி அடல் ரேசிங்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்திருப்பாள். யாரும் மிஸ் காலாக கொடுத்துருப்பாங்க. சரி ராங் நம்பராக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இக்னோர் பண்ணியிருப்பா. திடீர்னு பார்த்தா அதே நம்பர்லேருந்து காலும் வந்திருக்கும். எடுத்து பேசினா உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சீரியஸாக இருக்காங்கன்னு வேறு சொல்லியிருப்பாங்களா. எது அம்மாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செம்ம ஷாக்காகி அங்கேருந்து வேறு ஸ்பாட்டுக்கு ஓடி வந்துட்டுருப்பா. ஓடி வந்தால் அந்த ஸ்பாட்டு ஒரு மாதிரி கலவரமாக இருக்கும். எல்லாருக்கும் அடிபட்டு எல்லாரும் போலீஸு ஆம்புலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரே கலவரமாக இருக்கும். அம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து அவங்க அம்மாவை பார்ப்பாளே, அவங்கள வேற ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க தலையில் பலமாக அடிபட்டதுனால. இவ அப்பாவும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அவர் எதுவுமே பேசாமல் அழுதுட்டு மட்டும் இருப்பார். அப்போ தான் இப்போ கையிலேயே பார்ப்பா. அவங்க கையில் வேற மெடல் இருக்கும். மெடலை வச்சுட்டே வேற செத்து போயிருப்பாங்களாம். அதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஃபீலிங்ஸாக போயிடும். அதை வேற நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இந்த மெடல் உனக்கு அவ்வளோ முக்கியமாம்மா, எனக்கு இதனால் எந்த ஒரு யூஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாளாம். உடனே ஆல்பம்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ வேறு தொட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் மார்னிங் தான் காட்டுறாங்க. இவ்வளோ நைட்டுக்கு ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டாள். அவசரமாக வேறு ஆஃபீஸுக்கு கிளம்புவா. ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாய் வேறு எதிர நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு பயங்கரமாக வந்து நிற்பானோ. அவனை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக்குன்னு, டி யாரா நீ, மேல் வீட்டு காஜு பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. ஆமாம் நான் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காமெடியாக கலாச்சிட்டு இருப்பானே. உனக்கு என்னடா ஆச்சு, இன்னும் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏதாவது நல்ல நாளா இல்லை எங்கேயாவது வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். கொஞ்சம் வெளில வேலை இருக்குது அதான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வேற சொல்லுவானா. உடனே அவள் ஓஹோ உன் க்ரஷ் கிட்ட எனக்கு ப்ரப்போஸ் தானே பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். உடனே இவனும் உனக்கு அப்படியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானே. ஆமாம் அப்படி தான் தெரியுது, நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கு, நீங்கள் எதுவும் கவலைப்படாத, நல்லா கான்ஃபிடென்ட்டாக ப்ரப்போஸ் பண்ண, என்ன நீயும் பார்க்க ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்க, ஸோ கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பா, நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம வந்து பேசிக்கலாம், இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டாட்டா சொல்லிட்டு அவள் பாட்டு போயிடுவா. அவ்வளோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் பயங்கரமாக பண்ணால் காஜி பையன் கூட நல்லா தான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே பேசிகிட்டே போவாள். ஆப்போசிட்டில் வேறு ஜங்கு வந்துருவானே. ரெண்டு பேரும் வேறு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப எம்பாரேசிங்காக வேறு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி ஓகே நீயே ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி விடுவானா. அவளும் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாளே. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. என்ன பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவள் வேறு பயங்கர டென்ஷனாக வேறு கேள்வி கேட்டுருப்பா. இல்லை அன்றைக்கி வந்து நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேனே என்னை மன்னிச்சிருந்தேன், நான் வேறு டேட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படிலாம் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், நீ எதுவும் மனசில் வச்சுக்காத, நான் ரொம்ப சீரியஸாகவே சாரி கேட்குறேன் அப்படின்னு வேறு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவான். அதில் மன்னிப்பு கேட்குறது எதுவுமே இல்லையே, உங்களுக்கும் டேட் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, எனக்கும் டேட் பண்ண பிடிக்காது, அதுவும் உங்களா மாதிரியும் இருக்குது, மோசமான ஆளை வந்து டேட் பண்ண பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், இதில் பேசுறதுக்கு இது மேலே எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன என்னை பார்த்தா ஒரு பைத்தியக்கார மாதிரியே தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பானே. ஆமாம் பின்ன, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடுற உங்கள மாதிரி ஆளுலாம் பைத்தியக்காரன் தான், அதை நான் உண்மையை தானே சொன்னேன், நான் ஒன்றும் அதை ரிக்ரெட் பண்ணலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவான். ஜங்கம் சொதப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேபினுக்கு போவானே. உடனே வானும் வந்துட்டு பாஸ் உங்களோட ஹேர் ஷவர் வந்து நாங்கள் சரி பண்ணிட்டோம், ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புவாங்களே. உடனே இவனும் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. என்னாச்சு பாஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. ஜங்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணோன்னு தெரியாமல் வேறு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். உடனே வானும் பாஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். இல்லை பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை, அவன் இது வரைக்கும் டேட்டே பண்ணது கிடையாது, இப்போ தான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் வேறு இருக்கான், ஸோ அதனால் டேட்டை பற்றி எதுவுமே தெரிலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். சரி நீங்கள் மேரிட் உமனில், ஸோ உங்களுக்கு எதாவது தெரியும்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு கேட்குறேன், உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்ட்டு வேறு கேட்பானா. எதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே. ஆமாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, நான் ஸ்டேட்ஸில் இருக்கும்போது அவனும் நானும் ஃப்ரெண்டு, ஸோ கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு வேறு கேட்பானே. உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஸோ ஏதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக அவரை பற்றி சொன்னிங்கன்னா தானே எனக்கு ஒரு ஐடியா வரும், ஸோ நீங்கள் ஏதாவது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு நடந்ததுலாம் அவன் ஃப்ரெண்டுக்கு நடந்த மாதிரி இவன் பாட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணாங்க, அப்புறம் ஆக்சிடென்ட்லாம் எப்படி ஒரே ஆஃபீஸில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவள் எப்படி ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணால், உடனே இவனுக்கும் ஃபீலிங்ஸ் வந்து இவன் திருப்பி கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டது எல்லாத்தையும் வேறு டீட்டெயிலாக சொல்லுவானா. இவங்களுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னது உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப மர்மமான ஆளாக இருப்பார் போல், கிஸ் பண்ணிவிட்டு யாராவது மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாய்ப்பாங்களாம். இல்லை அவன் கிஸ் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கல, ஹர்ட் பண்ணிட்டாலாம் அந்த பொண்ணை, ஸோ அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டான் அப்படின்ன உடனே இவங்களும் வந்து இல்லை இருந்தாலும் அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவரை வந்து ஒழுங்காக போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே. என்னது மன்னிப்பு கேட்கணுமா, ஏன் மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டால் அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு வேளை உடஞ்சி போச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் வேறு பதற ஆரம்பிச்சிருவானா. ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு தானே சொன்னீங்க, நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு ஜஸ்ட்டு மன்னிப்பு கேட்டு அவரோட ஃபீலிங்ஸ்
ஃபீலிங்ஸை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுங்கள். இதை தவிர வேறு வழியே கிடையாது. இதுக்கப்புறம் ஒன்று எஸ் ஆர் நோன்ற ரிசல்ட் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோடனே, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் ஜூவாக தான் காட்டுவாங்க. அவளும் வந்து யார் அந்த யங் சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே இழுத்து போட்டு எல்லா வேலையும் வேறு செஞ்சுட்டு இருப்பா. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணு வந்து, ஆமாம் யார் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். நான் வேறு யாரும் இல்லை, ஒரு சோஷியல் வாலண்டியர். ஸோ அதனால தான் நானே வந்து இங்கே எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு வேற இவ்வளோ சமாளிச்சுட்டு இருப்பா. உடனே அங்கே வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சவுண்டு வேறு கேட்குமா. உடனே மேக்கப் செட்லாம் எடுத்து பார்த்துட்டு, பா நம்ம செம்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துட்டு இருப்பா. சரி யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம்னு ரொம்ப க்யூரியஸாக வேறு மேடம் போய் பார்ப்பாங்களே. அங்கே பார்த்தா சாய் இருப்பான். சாயை பார்த்தோன்னே, இவன் அந்த வீட்டு மேலே குடியிருப்பானே அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் வேற நின்றுட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அங்கே க்ளீனிங் ஃபேரிஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி வேற இருக்காதான். உடனே தாங்க லீக்கிட்ட, டே போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு வேற சொல்லுவானா. ஏய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பக்கெட் வாங்கிட்டு, சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு வர போயிடுவா. இப்போ மனசில் ஃபுல்லாக ஜங்கை பற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஜங்கு பேசுனது, இன்றைக்கி நடந்தது எல்லாமே வேற ஓடிக்கிட்டு இருக்குமா. இவன் ஏன் நம்மளை ரொம்ப குழப்புறான், இவனுக்கு என்ன தான் பிரச்சனை, சரி இவனும் ஒழுங்காக இருக்க மாட்டான், நம்மளையும் ஒழுங்காக இருக்க விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப ஃபீலிங்ஸில் போயிட்டு இருப்பாங்க மேடம். அப்போன்னு பார்த்தா அந்த டாக்டர் பேக்குன்னு இவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணியிருப்பார்ல ஒருத்தர், அவர் வேறு ஆப்போசிட்டில் டாக்டர் கோட்லாம் போட்டு வேறு வருவார். ஆப்போசிட்டில் வர பேஷண்ட் கிட்டலாம், நீ எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா அப்படின்னு வேறு ரொம்ப கேரிங்காக வேறு பேசிகிட்டு இருப்பார். இவர் வரதை பார்த்துட்டு யாருமே மதிக்க கூட மாட்டாங்க. எல்லாரும் அப்படியே பயங்கர ஷாக்கில் தான் உட்காந்துருப்பாங்களாம். யாரும் ஏஞ்சிக்காதீங்க, உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி வேறு பிஹேவ் பண்ணிட்டு வருவாராம். இவரை பார்த்தோன்னே இவளுக்கா செம்ம ஷாக்காக போயிடும். இவர் அந்த டாக்டர் தானே, நம்ம வீட்டு மேலே இருக்கிற அந்த பைத்தியக்காரனை செக் பண்ண வந்தவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. உடனே இவரும் வந்து யாரும் வர சவுண்டு கேட்டு போய் கதவை வேற சாத்திப்பார். ஏன் இவருக்கு போய் கதவு சாத்திக்கிறாருன்னு வேறு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாலும், உடனே ஒரு கேங்காக ஒரு ஆளுங்க வந்துட்டு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களும் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு எங்கே இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு தேடிக்கிட்டே இருப்பாங்களாம். ஐயோ இங்கே இல்லை, வேறு எங்கே போனான்னு தெரியலையே, ஒருவேளை வெளில இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேறு பயங்கர பரபரப்பாக வேறு இருப்பாங்க. ஏன் இவ்வளோ கலவரம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ வேறு பயங்கர ஷாக்கில் இருப்பா. யாரை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து எல்லாரும் போனதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெளில வந்து எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அவரை பார்த்தோன்னே, சே இவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவ்வளோ வந்து, டாக்டர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், என் வீட்டு மேலே ஒரு பேஷண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். சரி ஓகே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரான். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, உங்கள் கூட கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நீங்கள் கவுன்சிலிங் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். உடனே வெளில போன கேங்கு துரத்துறதுக்கு திருப்பி உள்ளே வந்துருமா. எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓடுவார். லீ மேலே முட்டி அப்படி கீழே விழுந்துருவார். இவர் கீழே விழுந்தோடனே, இங்கே தான் அந்த பைத்தியக்காரன் இருக்கான், போய் பிடிங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டும் சொல்லுவாராம். உடனே அந்த கார்ட்ஸும் வந்துட்டு, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்டு கட்டிடுவாங்க. டே யாரடா ரவுண்டு கட்டுறீங்க, நான் அப்புறம் கிட்ட வந்தீங்கன்னா கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரான். டே பைத்தியம், உன்னை யாரும் இந்த டாக்டர் ட்ரெஸ்லாம் போட்டு நான் டாக்டர் எல்லாரையும் ஏமாத சொன்னது, நான் போலீஸை கூடுவேன் அப்புறம் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கா செம்ம ஷாக் ஆகிடும். என்னது பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னடா போலீஸை கூப்பிட்றது, நானே கூப்பிட்றேன், நான் தான் டாக்டர், நீங்கள் தான் பேஷண்ட், வர பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருப்பாரன். இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, இவனை அலைக்கா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலைக்கா தூக்கி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்களா. நான் தான் டாக்டர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திக்கிட்டே வேற போயிட்டு இருப்பாரு. அட பாவி நீ பைத்தியமா, நான் உன்னை டாக்டர்னு நினச்சேன், அப்போ நம்ம காஜு அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ்வளோ அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே சாயும் வந்து பயங்கரமாக லெக்சர்லாம் கொடுத்துட்டு இருப்பான் அந்த கான்ஃபரன்ஸில். உடனே இதை நம்ம சின்னுக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்லிட்டு இருப்பா. நான் யூனிவர்சிட்டியில் இருக்கேன், என் காலேஜில் என்ன கான்ஃபரன்ஸ் தெரியுமா நடக்குது, யார் தெரியுமா பண்ணுறா, உடனே இங்கே வாயேன், நீ பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாலாம். எனக்கு வேலை இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், வேணா க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு வேணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை வச்சுருவா. இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸை தான் கட்டுவாங்க. ஜங்கு வேறு பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பான். வான் சொல்கிறது மட்டும்தான் இவன் மைண்டில் வேறு ஓடிக்கிட்டு இருக்கும். வானும் வந்து உங்கள் ஃப்ரெண்டை ஒழுங்காக போய் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், ஏன்னா அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, கிஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சாரின்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும், அவள் ஃபீலிங்ஸை வந்து அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ முடிவு என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், ஆனால் இவர் பண்ண தப்பை இவரை சரி பண்ண சொல்லுங்கள், போய் ஒழுங்காக கன்ஃபஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு வேறு சொல்லியிருப்பாங்களா. கன்ஃபஸ் தானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நம்ம தானே தப்பு பண்ணோம், நம்மளே மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு போவானே. எல்லாரும் வேற கிளம்பிட்டு இருப்பாங்க. எதிர வேற தாங்க வருவானா, இன்னும் நீ கிளம்பிட்டியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. ஆமாம் பாஸ் ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு வேற சொல்லுவானா. என்ன எல்லாருமே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற எட்டி பார்த்துட்டு இருப்பானே. நீங்கள் யார் பாஸ் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற தாங்க கேட்பானா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற சமாளிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே ஒரு பாயிண்டில் வந்து இல்லை நம்ம கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சின்ன எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சீக்கிரமாக ஷிஃப்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டா பாஸ் அப்படின்ட்டு வேற
வேற சொல்லிடுவானா. சரி ஓகே அப்போ நாளைக்கு மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போவானே, பாஸ் அவள் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கா அவள் ஃப்ரெண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற டாங் சொல்லுவானே. ஆமாம் ஏன் இப்போ இதை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இல்லை பாஸ் நீங்கள் தயக்கமாகவே போகிறீங்க அதனால தான் நானே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வேற இவனும் சரி நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவோம். இங்கே கட் பண்ணால் ஜூவா தான் கட்டுவாங்க. இந்த சின்ன எங்கே இருக்கான் இன்னும் ஆளே காணுமேன்னு சொல்லிட்டு வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாலாம். சின்ன வேற யூனிவர்சிட்டிக்கு வந்துருவா. இந்த இடம் என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குப்பா பயங்கரமாக இருக்கு எதுக்கு இங்கே நம்மளை வர சொன்னா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் வேற வந்துட்டு இருப்பாள். உடனே ஜூவும் வந்து சீக்கிரம் வாடி ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த உள்ளே யார் இருக்கான்னு தெரியுமா நீ பார்த்தனா செம்ம ஷாக் ஆகிடுவா அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். உள்ளே அப்படி யார் இருக்கா ஏன் இவ்வளோ பில்டப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசிகிட்டே வந்துட்டு இருப்பாலாம். பிடிச்சி வேற தள்ளி விட்டுருவா உள்ளே போடி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற என்னாச்சு உனக்கு அப்படி யார் இருக்கா உள்ளே சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற காட்டுவாளே. உடனே சாயை பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். என்னது சாய் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாலாம். நம்ம அவனை ஜஸ்ட்டு ரூஃப் டாப்பில் இருக்க ஒரு வேலை வெட்டி இல்லாத காஜு பையன் தானே நினச்சோம் ஆனால் ஒரு ஃபேமஸ் சைக்காட்டிஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவாலாம். இவளுக்கு செம்ம கில்ட்டியாக போயிடும். அட கருமமே இது தெரியுமா பல வாட்டி அவனை காஜு வேலை வெட்டி இல்லாதவன் வேற கலாச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ரொம்ப ஃபீல் பண்ணி வேற நின்றுட்டு இருப்பான். சின்ன பார்த்தோன்னே சாய்க்கு செம்ம ஹாப்பியாகிடும். உடனே அவன் ஸ்பீச்சில் வந்து இவன் பண்ண அட்வைஸ் எல்லாம் வேற கலந்து அடிச்சு விட்டுட்டு இருப்பானா. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கட் பண்ணால் ஜங்கை தான் காட்டுவாங்க. அவனும் பயங்கர டென்ஷனில் வேறு யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருப்பான். இவன் ஏன் ஃபோனே எடுக்க மாட்றா ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ண மாட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் மெசேஜ் மேலே மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவள் ஃபோன் தான் சைலண்டில் இருக்குல்ல ஸோ அதனால் அவள் ஃபோனே எடுக்க மாட்டா. ஏன் இவள் ஃபோனே எடுக்க மாட்டான்ற டென்ஷனில் ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி இவகிட்ட பேசிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டிக்கு வேறு வந்துடுவான். இவளும் வந்து ஷாக்கில் வேறு வெளில வந்துட்டு இருப்பாலாம். ஜூ வேறு இவளை பாத்தியாடி நம்மக்கிட்ட போய் சொல்லி எப்படி ஏமாற்றிருக்கான்னு இவன் ஒரு சைக்காட்டிஸ்ட்டாக இருந்துட்டு நம்மக்கிட்டலாம் எதுவுமே இல்லாத மாதிரி வேலை வெட்டி இல்லாத மாதிரிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாலாம். இவ்வளோ வேறு ஃபோன் எடுத்து பார்ப்பாளே ஜங்கு வேறு கால் மேலே கால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் ஏன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கட் பண்ணி விட்ருவாலாம். என்ன எமர்ஜென்சியாக இருக்க போது ஒழுங்காக கால் அட்டன் பண்ணி தான் பேசேன் பார்த்ததுக்கு நம்ம சாய் கிட்ட வேறு ஒரு அலோ சொல்லிட்டு போயிடலாண்ணே இல்லைனா ஏதாவது நினச்சிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஜூவும் சொல்லுவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபோனை அட்டன் பண்ணுவா. ஏன் நீ ஃபோனே எடுக்க மாட்டேன் ஒரு மெசேஜ் பண்ணால் கூட ரிப்ளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் பயங்கரமாக கத்திட்டு இருப்பானே. உடனே சின்னம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவா. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவாலாம். நீ எதுவும் டென்ஷன் ஆகாது புரியுதா நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசணும்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் நேரில் பேசினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் நீ எங்கே இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பானா. உடனே அவள் இருக்கிற இடத்த வர இவனே பார்த்துருவான். சரி ஓகே ஓகே நீ எங்கே இருக்கியோ அங்கேயே நில்லுண்ணே நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை கட் பண்ணிவிடுவான். இங்கே என்ன இவர் வளரிட்டு இருக்காரு நான் எங்கே இருக்கேன்னு இவருக்கு எப்படி தெரியும் வந்துடுறேன் அங்கேயே நில்லு அப்படின்றதெல்லாம் வேற சொல்கிறாரு அப்படின்ற பயங்கர கன்ஃபியூஷனில் வேற நின்றுட்டு இருப்பா. சாயம் உள்ள கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் நான் கிளம்பணும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பாய் சொல்லிட்டு வேற வந்துட்டு இருப்பானா. ஜூ உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. வரான் அவங்ககிட்ட ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வேற ஜங்கு பார்த்துருவான். யார் இவனை பார்க்கறதுக்கு எதுக்கு இங்கே யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பானே. சாயம் கிட்ட வந்துட்டு நல்ல வேலை நீ போயிட்டு இருப்பியோன்னு நான் நினச்சேன் ரொம்ப பயந்து தான் ஓடி வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது தெரியுமா இன்றைக்கி நாள் உனக்கும் செம்ம சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் எனக்கும் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்திருக்கு நான் எதிரே பார்க்கல நீங்கள் வருவ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்பீச்செல்லாம் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக வேறு சொல்லிகிட்டு இருப்பான். இவ்வளோ வந்து இதுக்காக தான் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தியா நான் கூட ஏதோ நீ க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தியா அந்த பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ண தான் வந்திருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாலாம். அதுவும் கரெக்டு தான் நான் என்னோடய வேலையை இப்போ முடிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல நீ தானே சொன்ன சான்ஸ் கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட க்ரஷ் வேறு யாரும் இல்லை நீ தான் நான் உன்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணணும்லான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவானா. இவளுக்கு செம்ம ஷாக்காக விடும் என்ன விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாலாம். இதை வேறு தூரமாக இருந்து ஜங்கு வேறு கேட்டுட்டு இருப்பான். அங்கே வேறு 2 பொண்ணுங்க யார் இந்த பொண்ணு சாய் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா செம்ம லக்கியில் அவ அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். ஓஹோ இவன் தான் சாயா இவன் தான் நம்ம டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேறு பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பான். உடனே சாயும் வந்து நான் விளையாடலாம் இல்லை சீரியஸாகவே நான் சொல்கிறேன் நான் உனக்காக தான் உன் வீட்டு மேலேயே வந்து குடியிருக்கேன் நீ தான் வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவானா. ஜங்குக்கு செம்ம ஷாக்காகிடாண்டி எனக்கு நீ எங்கே இருந்தாண்டா வந்து சேர்றீங்க நானே இன்றைக்கி தான் மன்னிப்பு கேட்டு திருப்பி எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் என்னோட டாக்டர் வந்துட்டு கடைசியில் எனக்கே நீ வில்லன் ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வேறு மனசில் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். இங்கே கட் பண்ணால் இவன் சின்ன வயசாக தான் கட்டுவாங்க. இவனும் ஒரு பார்க்குக்கு போய் அங்கே இருக்க அழுக்கான பொண்ணை பார்த்த உடனே பயத்தில் அப்படியே மைக்கடிச்சு கீழே விழுந்திருப்பான்ல. இவன் மைக்கடிச்சு விழுந்த உடனே அந்த பொண்ணை இவனுக்கு முதல் உதவிலாம் பண்ணி இவன் உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இவனும் கண்ணை முழிச்சு பார்ப்பானே அந்த பொண்ணோட மூஞ்ச வேற பார்த்துருவானா ரொம்ப அழுக்காக வேற இருக்கும். உடனே பதறி அடித்து ஏஞ்சிக்கிட்டு அப்படி பிடிச்சி தள்ளி வேற விட்டுருவான் அந்த பொண்ணை கீழே. என்ன பண்ணுற கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற வாயெல்லாம் தொடச்சிட்டு இருப்பான். நான் இவன் உயிரை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனை சுற்றி வேற பயங்கர ஹாப்பியாக வேற ஓடிட்டு இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சூப்பர் டி அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றுமே புரியாம வேற உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.